மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சென்னையில் காசா பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அந்த போர் இருக்கு இல்லையா? அந்த போருக்கு எதிராக இஸ்ரேலை கண்டிக்கும் விதமாக நம்ம சத்யராஜ், அதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ், நடிகர் பிரகாஷ்ராஜ், அப்புறம் இயக்குனர் அமீர் வெற்றிமாறன், அதுக்கப்புறம் ஜவஹருல்லா இந்த நபர்கள்லாம் கலந்துக்கிட்டு ஒரு பெரிய லெவல்ல ஒரு உரையை ஆற்றி முடிச்சிருந்தாங்க. எனக்கு என்ன புரியவே இல்ல அப்டின்னா 30,000 கிலோமீட்டருக்கு வெளியில இருக்கக்கூடிய காசாவுக்கும், பாலஸ்தீனத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய இந்த கும்பல் நேத்து முந்தாநேத்து நடந்த சென்னையில் நடந்த அதுவும் சத்யராஜ் வீட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு வெளியில அண்ணா நகர் பக்கத்துல ஒரு 8 வயது குழந்தையே ஒரு 2 வாரமா வச்சு ஒரு நபர் கற்பழிக்க அவன் மீது எஃப்ஐஆரே போடாம அந்த குழந்தையுடைய அம்மா அப்பாவை அடிச்சு துன்புறுத்தினானுங்க காவல்துறையினர். அதுக்கெல்லாம் வாயை திறக்காதவங்க திடீர்னு இதுல ஏறுறானுங்க. அது சத்யராஜ்லாம் உள்ள ஏறி என்ன சொல்றாரு, மனிதநேயம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நான் குரல் கொடுப்பேன். ஏயா உன் மனிதநேயத்துக்கு நீனு உன் வீட்டுல இருந்து 8 கிலோமீட்டருக்கு வெளியில அந்த குழந்தைக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது இப்ப வாயை திறக்கவே இல்லையே. இந்த 4 வருஷத்துல நீ மனிதநேயம் சம்பந்தமாக தமிழ்நாட்டில் நடந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு திமுக அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது வாயை திறந்தது உண்டா? அப்ப எப்படி நீ மனிதநேயத்தை பத்தி பேசுற? நீ மனிதநேயம் கிடையாது உன்ட்ட. நீ ஒரு ஆதாயம் தேடி தெரியற. அந்த ஆதாயம் எங்க கிடைக்குதோ அதுக்கு வாயை வித்து பொழைக்கிற. அப்படிதான் சொல்ல முடியும். நான் திரும்ப சொல்றேன். காசால பாலஸ்தீனத்துக்கும் காசாவுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுல இஸ்ரேலுக்கு ஒரு பக்கெட்டு, காசாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கு ஒரு பக்கெட்டு மாத்தி மாத்தி குரல் கொடுக்கறது இல்லையா? அதெல்லாம் எனக்கு பெரிய ஈடுபாடே கிடையாது. இஸ்ரேலை கண்மூடித்தனமா ஆதரிக்க வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு கிடையாது. ஆனா, எது நீண்ட கால நலன்னு இந்தியா பார்த்து அதுக்கான முடிவு எடுக்கலாம். அந்த வகையில பாலஸ்தீனமோ, இஸ்ரேலோ இந்த 2ல எதுனாலும் சரி, இந்தியாவுக்கு எது நலன் தெரிவிக்கோ அத வச்சு நம்ம உறவுகள் மேற்கொள்றது சரி. இவ்வளவுதான் என்னுடைய நிலைப்பாடே. அதுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் இருக்குல்ல, அதுக்கு சர்வதேச அமைப்புகள் கண்டனம் தெரிவிக்கணும். அதை நான் ஆதரிக்கிறேன். ஆனா, இவனுங்க பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்னா, அதுதான் எனக்கு பெரிய ஜோக்கா இருக்கு. இவங்களுக்கு பேசுறதுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. சத்யராஜ் இவ்ளோ கூவுறாப்ல மனிதநேயத்தை பத்தி. ஈமு கோழியால பாதிக்கப்பட்ட ஒரு 50,000 விவசாயிகள் இருக்காங்க. நீ தானே ஈமு கோழி வித்தவன் கூவி கூவி. என்னைக்கா ஒரு நாள் முன்னுக்கு வந்து நான் மனிதநேயத்தோட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னது உண்டா? எனவே நீ பேசுறது எல்லாமே நாட்டுக்கு வெளியில 30,000 கிலோமீட்டர் வெளியில பேசும்போது இனிக்குது. ஆனா இங்க என்ன கசக்குதுன்னு நான் கேட்கிறேன். திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் 4 வருஷத்துல நீ மனிதநேயம்னு வாயை திறந்தது உண்டா? அப்ப நீ பண்றது அப்பட்டமான அரசியல். பச்சையா அரசியல் பண்ணிட்டு, நீ என்ன சொல்ற? இன்னொரு நாட்டுக்கு அறிவுரை சொல்ற மனிதநேயத்தை பத்தி. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் பிரகாஷ்ராஜ் காலைல எந்திரிச்சதுமே அவங்க வீட்ல தண்ணி வரல கூட மோடி தான் கத்திட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கேஸ். அந்த ஆளு என்ன சொல்றாரு? யுத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? யுத்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூமி என்னவா இருக்கு தெரியுமா? அங்க ஒரு கிழவி இருக்கும் தெரியுமா? சரிடா, அந்த யுத்தம் எங்கிருந்து ஆரம்பிச்சு அதையா சொல்றா? இதெல்லாம் ஒரு பக்கத்துக்காக பேசுறது. 2 பக்கம் நம்ம பேசணும் வச்சுக்கவேன், நியாயம் இருக்கு அர்த்தம். பிரகாஷ்ராஜ் போன்ற நபர்கள் ஒருவேளை மேடையில ஏறி, இந்த யுத்தம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? 2023ல பொத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னும் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து காசாவை சேர்ந்த அந்த ஆயுதம் தேங்கிய குழு சும்மா 250 பேர அப்படியே கிட்னாப் பண்ணானுங்க. அதுல ஒரு 60 பேர கொண்டு புட்டானுங்க. எதுக்கு பண்ற? அங்கேருந்து தானே ஆரம்பிச்சு. அப்ப யுத்தம் எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? எங்கேருந்து ஆரம்பிக்குது? அத யார் சொல்றா? சொல்லவே இல்ல. நேரா மோடிட்ட போய் நிக்கிறான். நான் இப்பவும் சொல்றேன். இந்த விவகாரத்துல நேற்று நீங்க போராட்டம் நடத்துறானுங்க. நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில பாலஸ்தீனம் சார்பாக அவங்களுடைய பிரதமர், அதாவது அங்கே ஒரு பெரிய ஆட்சியாளர்கள் கிடையாது. ஒரு பெரிய நிரந்தரமான ஒரு கவர்ன்மெண்ட், ப்ராப்பரா ஒரு கவர்ன்மென்ட் இங்க கிடையாது. ஆனா தற்காலிக நிலைமையில ஒரு பிரதமர் ஒருத்தர் நியமிக்கிறாங்க. சர்வதேச அமைப்புகள் ஓகே ஏத்துக்கிறாங்க. அந்த நபர் பேசுறதுக்கு அனுமதிக்கணும். பாலஸ்தீனம் காசா சார்பாக அவர் முன்வைக்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளும் நம்ம செவிசாய்த்து கேட்கணும். அப்படின்னு சொல்லி ஓட்டெடுப்புல முதலாவது ஓட்டு போட்ட நாடு இந்தியா. அதே பிரதமர் நரேந்திர மோடியை தடுத்து நிறுத்த வேண்டியதானே, ஏன் போடாதீங்கன்னு. எதையாவது இவங்களால பேசுறது. ஏன்னா 2 பக்கத்துமே பாதிப்பு இருக்கு. 2 பக்கத்துல இருக்கிற குழப்பம்ன்றது 3000 வருடங்களுக்கு மேலான குழப்பம். இந்த குழப்பம் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு நடக்கிற போர் இருக்குல்ல, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் காசால இருக்கக்கூடிய ஆயுதம் தேங்கிய குழு. அந்த குழு சும்மா பொத்திக்கிட்டு இருக்க மாட்டாம 2023ல உள்நாட்டுல புகுந்து இஸ்ரேல்ல இருந்த வெளிநாட்டு நபர்களையும் சேர்த்து சும்மா 250 பேரை கடத்துறானுங்க. கடத்தி வச்சுட்டு 60 பேருக்கு மேல நாங்க விடுதலை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எங்களுடைய போராளிகள நீங்க சிறைப்படுத்தி வச்சிருக்கீங்க. 300 பேர் ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டானுங்க. அங்கதான் ஆரம்பிச்சு. இவர் வேலையே கிடையாது. ஒரு 10 பேரை புடிச்சு கொண்டு வச்சுக்கிட்டு 1000 பேர் ரிலீஸ் பண்ணுங்க, 2000 பேர் ரிலீஸ் பண்ணுங்க. இதே வேலையா தீருவானுங்க. கடைசி வரைக்கும் ஆயுதம் ஏந்தி இஸ்ரேலுக்கு எதிரா போராட்டம் நடத்துவானுங்க. புடிச்சு நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு உட்கார வச்சோம்னா வசதியா இவங்க ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை யாரையா புடிச்சு கொண்டு வச்சுக்கிட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கன்னுவாங்க. இதே வேலையா போச்சு. நீனே வச்சுக்கடான்னு சொல்லிட்டு அவங்க போர தொடங்கிட்டாங்க. இதானே காரணம்? பிரகாஷ் அதையும் சொல்லு. ஏன் அப்படி சொல்றீங்களே? ஏன்னா அடுத்து அமீருக்கு வரேன். அப்பதான் 2 புரியும். அமீர் என்ன சொல்றாரு? வேற இந்தியாவில் வேற எங்கேயாவது போராட்டம் இதுமா பார்த்தது உண்டா? எல்லா இடத்துலயும் நடந்துச்சு. நீ பொத்திக்கிட்டு இரு. எல்லா இடத்துலயும் அதே மாதிரி நடத்துறாங்க. நீ இங்க நடத்துற. தமிழகத்துக்குன்னு தனி குணம் இருக்கு. தமிழகத்தை பத்தி நீ பேசாத.
நீ பேசுறாருன்னா தமிழருக்கு தனி குணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அதெல்லாம் நீ பேச தேவையில்ல. நீ நேத்து கோவையில இந்த சிலிண்டர் வெடிகுண்டு ஒருத்தன் ரெடி பண்ணாங்கல்ல, அவங்கள பத்தி பேசுனியா? அது என்ன தீவிரவாதிகளுக்கு வந்து வாயே தொறக்க மாட்டேங்கிறீங்க. முதல் தீவிரவாதிகளுக்கு எதிரா வாய தொறந்துட்டு, தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக வாய தொறந்துட்டு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? மனித நேயத்தை பத்தி பேசணும். நீ எடுத்த எடுப்புல அடிக்க வர, நேரா இஸ்ரேல்ட்ட போற. இந்த இடம்டா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு நடந்ததுக்கு சிலிண்டர் குண்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அது லாஸ்ட் வரைக்கும் திமுக என்ன சொன்னா, அது சிலிண்டர்ல தெரியாம வெடிச்சு போச்சு. எண்ணெயை வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஊட்டிக்கிருந்தாங்க. கடைசி வரைக்கும் நீலாம் வாயை திறக்கவே இல்லையே. நான் கேட்கிறேன், சர்வதேச போதைப் பொருள் கடத்துறவனோட நண்பன் தானே நீனு வாயை திறக்கிற இதுக்கு. நீ போதைப் பொருளால தமிழகம் எந்த அளவுக்கு நாசமாகி இருக்குது. அதுவும் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்ததுக்கு அப்புறம் 4 வருஷத்துல சென்னை உருப்படாம நாசமா போச்சு. அது புழக்கம் இல்லாத எந்த ஐடி செக்டாரும் கிடையாது, எந்த குழந்தைகளும் கிடையாது, எந்த ஸ்கூலும் கிடையாது. அந்த அளவுக்கு புழங்குது. அதுக்கு புழங்குறதுக்கு காரணம் உன் நண்பன் ஜாஃபர் சாதிக்குமா ஆளுக கஞ்சாவை கடத்துறது. அதுக்கு எதிராக நீ குரல் கொடுத்துருச்சுன்னா மனித நேயத்தை பத்தி பேசலாம். ஏன்னா ஒரு குடும்பத்தையே அழிக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள குழந்தைகளை வளர்த்து படிக்க வச்சு கல்லூரிக்கு அனுப்பி அவங்க நல்லா வருவாங்க நினைச்சா அவனை போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கி அவன் வீட்டுக்கு எதிராக நிறுத்துறீங்களா? நாசமா போறீங்களா? நீ நேத்து மேடையை போட்டு பேசி வச்சுக்க அமீர் பாய், உன்னை நான் பாராட்டியிருப்பேன். நேத்து அவங்களோட கூட்டு கலவரத்தனம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஊருக்கு பாராட்டுறியா? அதை கூட ஒரு போட்டு விட்டுலாம். ஆனா கோவையில் நடந்த குண்டு வெடிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு அது கூட நீ வாய திறக்கடா. அப்ப தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு மறைமுகமா ஆதரவு அளிக்கக்கூடிய கும்பல் இல்லையா, அதை நீ என்னன்னு சொல்றது? எனவே இவங்க இல்லைன்னா ஒரு சார்பா பேசலாம். திரும்ப சொல்றேன், நீ இஸ்ரேலையும் கண்டி, நீ பாலஸ்தீனத்துல காசா இருக்கக்கூடிய போராளிகளையும் சேர்த்தா கண்டிக்கணும். அதை விட்டு ஒரு பக்கம் மட்டும் ஐயோ இஸ்ரேலுக்கு குத்திட்டாங்க, இஸ்ரேலை குத்திட்டாங்க, ஏன் குத்துனாங்க? நீ சும்மா இருந்தா ஏன் குத்துறாங்க? எனவே இந்த பிரச்சனை எங்க பிரச்சனை கிடையாது. ஏதோ 20,000 கிலோமீட்டர் வெளியே கிடைக்கும். அந்த பிரச்சனை பத்தி பேசலாம், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த மவுண்ட் ரோட்ல உட்காந்து இஸ்ரேல் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு இந்த 10 வருஷமா கத்திட்டு இருக்கும் போல அது எந்த பிரயோஜனம் கிடையாது. அமெரிக்காவை நான் சும்மா விட மாட்டேன். இங்க நான் மவுண்ட் ரோட்ல பார்த்துருக்கேன். அமெரிக்கா அவனுக்கு என்னடே தெரியாது. அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படியா? யாரு? ஈவே ராமசாமி கும்பல் தெரிவானுங்க. அமெரிக்க ஏகாதிபத்தியமே பேசுவானுங்க. எதுக்கு இவங்க மவுண்ட் ரோட்ல உட்காந்து அதை கத்திக்கிறாங்க தெரியாது. இதுக்கப்புறம் இயக்குனர் வெற்றிமாறன் இஸ்ரேல் சம்பந்தமா பேசுறலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்களை எவ்வளவு கீழ்த்தரமா காட்டணுமோ அத்தனை கீழ்த்தரமா காட்சி படம் எடுக்கிறீங்க. நீ நல்லா படம் எடுக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் அந்த மக்கள் வந்து நல்லா வெற்றிகரமாக உயர்வான இடத்துக்கு வந்த நபரை பத்தி நீ எடுத்ததே கிடையாது. எவ்வளவு தரக்குறைவா எடுக்கணும் எடுத்துன்னு வச்சுக்கவேன். ஆனா அதே பகுதியில ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட போது, அது ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்ட போது நீ வாயை திறக்கவே இல்லை ராஜா. 4 வருஷமா நீ ரஞ்சித், மாரி செல்வராஜ் எல்லா பேருமே சொல்றேன், யாருமே இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எந்த வாயும் திறக்கவே இல்லையே. எந்த வாயும் திறக்காம இன்னைக்கு நீ இஸ்ரேலுக்கு வாயை திறக்கிறனா, அப்பதான் உங்க எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்க தோணுது. நீ ஆளும் ஆட்சியாளருக்கு எதிரான இங்க இருக்கக்கூடிய அடக்குமுறை கும்பலுக்கு எதிராக வாயை திறக்காம நீ இஸ்ரேல அடக்குமுறை பண்ணுதுன்னு அங்க குதிக்கிறது எதனால? அப்ப எல்லாமே என்ன தெரியுது அப்படின்னா, இங்க திமுக எங்களுக்கு எதுக்கெல்லாம் வக்கு இல்லைங்க, நாங்க ஊருக்கு அதை வேணா நல்லா பேசுவோம். ஆக பதிவோட இறுதியாக இஸ்ரேலை கண்டிக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. அது அவங்க விருப்பம். பாலஸ்தீனம் காசாவுக்கு ஆதரவா நிக்கிறது அவங்க விருப்பம். ரெண்டையும் சேர்ந்து கட்டிக்கிறது தான் நடுநிலை. 2 பேரும் எங்கேருந்து தப்பு பண்றாங்கன்ற சேர்த்து புரிய வைக்கிறது, மக்களுக்கு புரிய வைக்கிறதுல அது நடுநிலைமையான தன்மை. ஆனா அதை விட்டுட்டு இஸ்ரேலை கண்டிச்சு காசான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மறைமுகமா நிக்கிறான் பாருங்க. அதனால ஏறக்குறைய மறைமுக தீவிரவாத ஆதரவுக்கு நிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் கிடையாது. இங்க இஸ்லாமியர்களும் தூண்டி விடுறாங்களாம். இதுதான் வெளிப்படையான உண்மை. இஸ்லாமிய தூண்டி விட்டு அது உணர்வு இருக்கு இல்லையா, அதுல இருந்து இவங்க ஒரு ஆதரவு நிலையை உருவாக்குறாங்க. இதை நடத்துறவே பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு. இதை யார் போட்டுருப்பா நினைக்கிறீங்க? திமுக தான் போட்டிருக்காங்க. அங்க இருக்கிற எவனுமே திமுக வாய் திறக்கவே இல்லை. மறைமுகமா மோடின்றானுங்க. எனவே இங்க சிறுபான்மையின மக்கள், முக்கியமா இஸ்லாமிய மக்கள் இருக்காங்களே, இவங்க மத ரீதியான ஒரு தூண்டல் இருக்கு. இதுக்கு இவங்களுக்கு காசா, பாலஸ்தீனம், சிரியா இப்படியான இடங்கள்லாம் தேவைப்படுது. அமெரிக்க ஏகாதிபத்தியம், இஸ்ரேல் அடக்குமுறை இதெல்லாம் ஏன் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு உண்மையை பேசுறத இந்த பசங்க தூண்டி விட்டு தெரியலாம். இது தூண்டி விட்டு தெரியறதுக்கு யார் நம்ம முயற்சி பண்றா? இந்த இளைஞர்ல இருந்து யாரா கிடைக்க மாட்டேன் நமக்குன்னு இந்த மத ரீதியான அடிப்படைவாத அமைப்புகள், முக்கியமாக தீவிர அமைப்புகளுக்கு அடிநாதமா இருக்கக்கூடிய அமைப்புகள், இந்த அமைப்புகளுக்கு இளைஞர்களை ஈஸியா சிக்குவானுங்க. அதுக்காக தான் இவங்க இந்த துண்டு போற வேலையை பார்த்துக்கிறாங்க. இது எந்த விதத்திலையும் எந்த நல்லதும் தரப்போறதில்ல. நீ பேசுறத உருப்படியா பேசு. 2 பக்கமும் தப்பு ரைட்ட கண்டிச்சு. இறுதியா ஒண்ணே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். அது என்ன, அந்த கூட்டத்துல பாக்குறே ஜவஹர்ல உட்காருங்க, நீ என்ன உள்ள ஆடு உட்காருக்கிற? ஜவஹர்ல உட்காருக்காரு. சார் நான் ஆடுன்னு அமீரை சொல்லல, ஜவஹர்ல சொன்னேன். ஜவஹர்ல நீனே உட்காருக்க உள்ள. இந்த ஆளு தான் உங்களை நினைவு விட்டுறேன். ஒரு 6 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி காசா பகுதியில் போராடக்கூடிய, காசான் பாலஸ்தீனம் பகுதியில் போராடக்கூடிய இளைஞர்கள் தீவிரவாதிகள் சொல்லாதீங்க. பின்ன ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் சொல்லாங்க. பின்ன அவங்க எல்லாம் போராளிகள். அந்த போராளி போய் சும்மா இருக்க மாட்டோமா, என் கையை வச்சாலும் அது இது குத்திக்கிறீங்க.
அதையும் சேர்த்து பேசு. அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி அவையும் செய்யும் போல அவனுக்கு இனிச்சுச்சு. இன்னைக்கு திரும்ப அவன் தூக்கி போட்டு மிதிக்கும் போது கசக்குதா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. 2 பேரையும் கண்டிக்கணும். இறுதியா சொல்றேன். ஆயுதம் ஏந்திய குழு எந்த இடத்துலயும் வெற்றி பெற்றது கிடையாது 20ஆம் நூற்றாண்டு. ஆயுதம் ஏந்தி எந்தெந்த இடத்துல ஒரு குழு உருவாச்சோ அந்த இனத்துக்கு அந்த குழுவே பெரிய நாசகரமான வேலையை செஞ்சு முடிச்சு. ஏன்னா அதனால எந்த நல்லதும் நடக்க போறது கிடையாது. இதே கும்பல தான் நீங்க திரும்ப ஒண்ணு நினைவூட்டுறேன். பஹல்காம் தாக்குதல் நினைக்கிறேன். பஹல்காம் தாக்குதல் நடத்தி முடிச்சதுமே எதிர் தாக்குதல் போருக்கு ஆயத்தமாகுது இந்தியான்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? போர்னா ஈஸியா சொல்லிடுவீங்க. 2 நாட்டுல அங்க இருக்கிற மனுஷன் தான், இங்க இருக்கிற மனுஷன் தான். அங்க இருக்கும் ஒரு தாய் கூட காத்துக்கிட்டு இருக்குது, இங்க கூட ஒரு தாய் கூட காத்துக்கிட்டு இருக்கு. அங்கேயும் ஒரு அம்மா ஒரு உயிர் போனா அழுவா, இங்க ஒரு அம்மா உயிர் போனா விதவிதமா உருட்டுனாங்க. தாக்குதல் எவனும் கண்டிக்கவே இல்ல. ஏன்டா தாக்குதல் கண்டிக்கவே இல்ல? ஏன்னா போர் வந்துடக்கூடாது. போர் வந்து மோடிக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது. மோடிக்கு எதிரா எப்படி திருப்பி வருது? அப்ப மோடி வந்து எலெக்ஷனுக்காக தாங்க போர் நடத்துறாரு. அப்படின்னு கூவுனவங்க தான் இவங்க. இவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா இங்க ஒரு வெறுப்பு பிரச்சாரம். அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை எதை வச்சு எங்கிட்டு தூண்டி விடுறது? அந்த மாதிரி செய்யற ஒரு கும்பல் வச்சுக்கோங்க. நாட்டை அப்படிலாம் நடத்த முடியாது. இஸ்ரேல் இதுக்காக தாக்குதல் நடத்திட்டு போறான். ஆனா நம்ம மீது தாக்குதல் நடத்தினா எதிர் தாக்குதல் நடத்ததான் செய்வோம். காந்தியே 2ஆம் உலகப் போருக்கு நாட்டுல இருந்து பிரிட்டிஷர் சேர சொல்லி அவர் தான் குரலே கொடுப்பாப்புல. எல்லை புறங்கள்ல ராணுவம் வேணும் யாராவது சொன்னாங்கல்ல, நீங்க பேச பார்த்தா ராணுவம் வேணான்றுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு அதாவது அகிம்சையை கொட்டி தீர்ப்பானுங்க. ஆனா இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு பாடம் எடுத்துருக்கானுங்க. காசால கூட தீவிரவாதிகள் கண்டிக்கவே இல்லை. எனவே இவங்க எல்லா நேரமும் நிலைப்பாடு எப்படியா இருக்குன்னா பிரிவினவாதத்துக்கும் இங்க எப்படி ஒரு பிரிவினவாதத்தை தூண்டி விடுறதுக்குமா விஷயங்களுக்குல அதுலதான் இவங்க அக்கறையா இருப்பாங்க. அதே விதமா இந்த கூட்டத்திலையும் தமிழர்களுக்கு தனி குண்டம் இருக்கு. தமிழன் தமிழன் அப்படின்னு ஒரு விஷயத்த ஆரம்பத்துல தூண்டி விட்டுட்டே தான் போனாங்க. ஆனா என்ன பிரகாஷ் ராஜ் வச்சு தூண்டி விட்டு இருந்தாங்க. அதான் காமெடி.